ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முட்டை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். இப்போ 3 முட்டையை அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகுது. 3 முட்டையை போட்டாச்சு. தண்ணி நல்லா சூடாக கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனால் முட்டை வந்துடும். டைமர் வச்சு கூட நீங்கள் முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு முட்டை ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் முட்டை மட்டும், அவிச்ச முட்டையை மட்டும் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பேசனில் 3/4 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையே நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேற ஒரு பேசனில். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். அது கூட பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு, நான் முட்டைக்கு உப்பு குருமிளகு பொடி போடுறதுனால கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் கம்மியாக போடுறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ உப்பு காரம் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சி வருது பாருங்க. இப்போ கரைச்சாச்சு. அந்த முட்டையை ஆஃபாக வெட்டி உப்பு குருமிளகு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காய்து. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க மாவை முட்டையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. திருப்பி போடணும். ஒரு சைடு கலர் ஆயிடுச்சுன்னா திருப்பி போட்டு திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அடுத்தது அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரோட்டு கடை முட்டை போண்டா. நீங்களும் ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சுவையான முட்டை போண்டா தயார். நீங்களும் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள்.